சலனம் 179. நள்ளிரவு நேரம். பிரம்மாண்ட மருத்துவமனை. ஈஸ்வர் தன் மனைவியை திருப்பூரில் இருக்கும் புதிய பேருந்து நிலையத்தில் இருக்கும் பெயர் பெற்ற மருத்துவமனைக்கு அவசரத்துக்கு அழைத்து சென்றான். வருகையை முன்கூட்டியே சொன்னதால் மருத்துவர் தயாராக இருந்தார். கூடவே அவர் ஈஸ்வருக்கு தெரிந்த பெண்மணியும் கூட. பரிசோதித்தவர் அவளின் முனங்கள் கண்டு மார்பில் பரிசோதனை மானியை வைக்கும்போது அவளின் அம்மா என்ற அலறலும் தொடும்போதே கல் போன்றிருப்பதையும் கண்டு காய்ச்சலுக்கான காரணத்தை கண்டுபிடித்தார். தாய்ப்பால் மார்பகத்தில் கட்டி கொண்டு தீவிர வலியை உண்டாக்கி அதனால் எழுந்திருக்கவே முடியாமல் பின்னவள் வேதனைக்குள்ளாகி இருப்பதை கண்டார். ரவிக்கை பின்களை அகற்றி பார்க்கும்போது அப்படியே மார்பக காம்பை சுற்றி அந்த பகுதியை கெட்டியாக வலியுடன் சிவந்து காணப்பட அதை போக்க முதலில் அவளின் மார்பில் இருக்கும் திரிந்து போன பாலை அகற்றும் வேலையில் ஈடுபட்டார். கெட்டுப்போன பால் அவளின் மார்பில் இருந்து அகற்றும் ஒவ்வொரு நொடியும் அவளின் மார்பில் வலி கண்டு அம்மா என்று கத்தினாள். எல்லாம் முடிந்து மருத்துவர் அவளுடன் வெளியே வந்தார். ஈஸ்வர் உள்ளே வந்தான். மருத்துவர் அஞ்சுவிடம், ஏன் பேபிக்கு பால் கொடுக்கல? அவள் வாய் திறக்கவில்லை. தெரிந்த மருத்துவர் என்பதால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. என்னங்க சார் இப்படி சொல்றீங்க? உடம்பு சரியில்லாட்டி நீங்க முன்னமே கவனித்திருக்கலாமே. நான் வெளியே போயிட்டு இப்பதான் வந்தேன். ஹோ என்றவர். பேபி எங்கம்மா? அஞ்சு அவள் வீட்டில். யார் பார்த்துப்பா? என் அக்கா பார்த்துப்பாங்க. பேபிக்கு பால் கொடுப்பீங்களா? அதெல்லாம் கொடுப்பேன். உங்களுக்கு மார்பில் பால் கட்டி இருப்பதை பார்த்தால் பால் கொடுக்க மாட்டீங்க போல். ஒருவேளை புட்டி பால்? அதெல்லாம் இல்லை, இன்னைக்கு மட்டும்தான் என்றவள் பேச முடியாமல் கணவன் பாருங்க. அவனோ கோபமாக, இவளுக்கு உடம்பு சரியில்லை, இவளை என் அக்கா கொடுப்பாங்க. ஏன் உங்க ஒய்ஃப் பால் கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்ல, வாடகை தாயா? அவளோ பதட்டமாகி, அச்சோ அதெல்லாம் இல்ல, நான் தான் கொடுப்பேன், இன்னைக்கு முடியல. அவன் அவளை முறைத்து நின்றவன். என்னாச்சு இவளுக்கு? அவர் பால் மார்பில் கட்டிக்கிட்டு. புரியல. பால் திரிஞ்சு போனால் எப்படி இருக்கும்? அதுபோல் பால் குழந்தைக்கு புகட்டாமல் இருந்ததால் அது நெஞ்சில் திரிஞ்சு போய் கட்டியாகி அது கொடுத்த வழிதான் இந்த காய்ச்சல் என்றவர் சில அறிவுரைகள் சொல்லிவிட்டு மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்ப இருவரும் வெளியே வந்தனர். சாப்பிடாத அவளுக்கு மாத்திரை கொடுக்க முடியாது என்பதால் நள்ளிரவில் திறந்திருந்த ஒரு பேக்கரிக்கு அழைத்து சென்று அவளுக்கு ஒரு காப்பி வாங்கி கூடவே ஒரு பிரெட் வாங்கி கொடுத்தான். அவளோ, எனக்கு வேண்டாம், நடு ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன், மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துடுவேன், மரியாதையா தின்னுட்டு மாத்திரையை போடு. அவன் ஆக்ரோஷமாக பேச பெண்ணவள் ஒரு பிரெட் பிச்சு சாப்பிட்டாள். அவள் சாப்பிட்டு முடிக்க கடைக்காரரிடம் குடிக்கும் அளவு சுடு தண்ணீர் வாங்கி அவளிடம் கொடுத்து கூடவே மாத்திரை கொடுத்து போட சொன்னவன் மாத்திரையை நீட்ட அவளோ, எனக்கு வேணாம். ஆடவன் அவளின் தாடையை பிடித்து அதில் மாத்திரையை போட்டு அதில் தண்ணீரை ஊற்றி அவள் விழுங்கும் வரை தலையை விடாமல் அவள் விழுங்கி முடிக்க, உனக்கெல்லாம் மென்மையான ஈஸ்வர் பிடிக்காது போல அவள் முறைத்து, ஏன் இப்படி பண்றீங்க என்றால் வழியின் நீரை துடைத்து கொண்டே, வண்டியில் ஏறு, உன்கிட்ட பேசவே பிடிக்கல, பிடிக்காட்டி போங்க. ஏச்சு பேச்சு பேசாத, எரிச்சல் வருது. வரும் உங்களுக்கு. ஏய், வாய மூட புரியா இல்லையா என்று கத்த அவள் மௌனமாகி ஏறி அமர்ந்தாள். அவளை வீட்டுக்கு அழைத்து வரும் வழியில், நீ நல்ல பொண்டாட்டி இல்லைன்னு தெரியும், நல்ல அம்மாவும் இல்லைன்னு இன்னைக்கு தான் தெரியும். என்ன மட்டும் நல்லா குறை சொல்லுங்க. ஏன் நீங்க மட்டும் எனக்கு எப்போ நல்ல ஹஸ்பண்டா இருந்திருக்கீங்க? எப்போ இல்லை? அவள் மௌனமாக, சொல்லுடி எப்போ இல்லை என்று கேட்டுவிட்டு வண்டியை ஓரமாக நிறுத்தினான். அவள் என்ன சொல்வதென்று தெரியாமல் மௌனம் காக்க, வாயை திரடி எப்போ இல்லை? இன்னைக்கு மட்டுமா? இல்லை இதற்கு முன்னாடியுமா? இன்னைக்கு மட்டும்தான். ஹோ, ஆனால் நீ என்னைக்குமே எனக்கு நல்ல பொண்டாட்டியா இருந்ததே இல்லையே. அதன் பின் பேச அவளுக்கு வாய் வரவில்லை. அவரிடம் என்ன குறை என்று மனசாட்சி கேள்வி கேட்க தன் குடும்பத்தை மதிக்காதவனிடம் என்ன பேசுவதென்று தெரியவில்லை அவளுக்கு. சொல்லுடி, நான் எப்போ உன்னை பொண்டாட்டியா நடத்தல? எனக்கு குடும்பம்னு ஒன்று இருக்கு, அதை நீங்க எப்பவுமே மதிக்கிறது இல்லை. ஆமா, எனக்கு முதல் கொஞ்சம் தான் பிடிக்கல, இப்போ சுத்தமா பிடிக்கல, இனி எப்பவுமே பிடிக்காது. எப்படி இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேச முடியுது? என் அண்ணன் உட்கார வேண்டிய இடத்தில் இன்னொரு ஆள் உட்கார வச்சு என் அண்ணனை அசிங்கப்படுத்தி அதுக்கு ஒரு சாரி கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. தெரியாம செஞ்சா மன்னிப்பு கேட்கலாம். உங்க நொண்ணன் வேணாம்னு தானே நான் பண்ணினேன், மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது. அப்புறம் நீ தானே சொன்ன, உன் அண்ணா கிட்ட போய் நான் ஒரு நாள் நிற்பேன், அப்போ கேட்டுக்கலாம் என்ற நக்கலாக. ஏன் இவ்வளோ நக்கல் பேசுறீங்க? உங்க அண்ணன் நான் இப்படி பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களா?
என் அண்ணன் உன்கிட்ட மரியாதை குறைவா இல்லை, என் மகளிடம் எனக்கு மட்டும் உரிமைன்னு சொன்னானா? சொல்லு, என் அண்ணன்கிட்ட ஒரு குறை சொல்லுடி. உன்கிட்ட இதை பேசுனா அதை செஞ்சான்னு சொல்லு. அவளிடம் வார்த்தை இல்லை. பேசு, இவ்வளோ நேரம் அவ்வளோ பேசுன, இப்போ பேசுடி. எனக்கு உங்களை மாதிரி பேச தெரிஞ்சிருந்தா தான் பிரச்சனையே இல்லையே, உங்க அளவுக்கு எனக்கு அறிவில்லையே என்றால் கண் கலங்கி. எம்மா தாயே, உனக்கு பேச தெரியலனா அப்படியே அழுது சீன் போட்டு நடிப்ப, அதை நம்ப நான் கேன இல்லை. என் கண்ணீர் உங்களுக்கு சீன் போடுற மாதிரி தெரியுதா? பின்ன இல்லையா? எனக்குன்னு உங்ககிட்ட மதிப்பே இல்லை. ஹோ, நீ என்னை அப்படியே மதிச்சு கிழிச்சிட்ட. ஏதாச்சும் பேசிட போகிறேன், வாயை இழுத்து மூடிட்டு உட்காருடி, இல்லை கதவு வழியாக தள்ளி விட்டுடுவேன். உங்களுக்கு நான் கசந்துட்டேன், பின்ன இனிக்கிறியாக்கும். பல பேருக்கு ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த லைஃப் பிடிக்கலன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு யோசிப்பேன். இப்போ புரியுது, உன்ன மாதிரி ஒருத்தி கூட எல்லாம் வாழ முடியாது. அப்போது யாரை பிடிச்சிருக்கோ போய் வாழ வேண்டியதானே. அவள் சொல்லி முடிப்பதற்குள் அவளின் கண்ணம் சிவந்திருந்தது. பின் அவள் கண்ணீருடன் அவன் புறம் திரும்பி, இப்போ என்ன பண்ணின, ஏன் அடிக்கிறீங்க? வாயில் கை வைத்து மூச் என்று சொல்லிவிட்டு வண்டியை ஓட்டினான். அதற்கு பிறகு அவள் மூச்சு கூட சத்தமாக விடவில்லை. வீடு வந்தது. பெண்ணவள் அறைக்குள் செல்ல பின்னாலேயே வந்த ஈஸ்வர், இப்போ கூட உனக்கு பாப்பாவை தூக்கிட்டு வர்றதுக்கு மனசு இல்லையா? இந்நேரம் தூங்கிட்டு இருப்பா. திரும்பியும் சொல்கிறேன், பால் நீ கொடுக்கலனா பாப்பா வளர்ந்து நந்தினி அம்மானு சொல்லுவா, உன்னை அஞ்சுமான்னு சொல்லி அழைப்பாள். எல்லா உரிமையும் முதல்ல அங்கே கொடுத்துட்டு அப்புறம்தான் உனக்கு கொடுப்பாள். எப்பவுமே குழந்தைகள் தன்னை யார் கவனித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மீதுதான் பாசமாக இருக்கும். அப்புறம் ஒன்னே ஒன்று பெற்று அது தன்னிடம் பாசமா இல்லையே என்று ஏங்கி ஏங்கி செத்து போயிடுவ. இன்னைக்கு புருஷனா நானே ஒன்று பண்ணும்போது உன்னால தாங்க முடியல. நாளைக்கு வளர்ந்த பெண் அவள் எல்லாத்துக்கும் நந்தினியிடம் போய் நின்னாள். அன்னைக்கு தெரியும் உனக்கு என்று சொல்லிவிட்டு அவன் குளியலறை புக பெண்ணவள் குழந்தையை தூக்க போனாள். அவள் போன பெண் கதவின் முன்னாடி போய் நின்று கதவில் கை வைக்க அது திறந்திருந்தது. அங்கே நந்தினி மகளினியை அணைத்தபடி உறங்கிக் கொண்டிருந்தாள். ஏனோ இருவருமே உறங்கிக் கொண்டிருக்கும் போது எழுப்ப மனது வரவில்லை அவளுக்கு. திரும்பி போலாம் என்று நினைக்கும் போது அவளை கண்டு அது எழுந்து வந்து, என்ன அஞ்சு இந்த பக்கம்? மாமா பாப்பா. அவன் குழந்தையை இறுக்கி கட்டி கொண்டே தூங்கும் அவளை தூக்கும் போது நந்தினி அவன் கைகளை தட்டிவிட்டு வேக வேகமாக எழுந்து பார்த்து அங்கே தங்கையை கண்டதும் தான், ஏன் தூக்க போறியா என்றாள் படபடப்புடன். ஆமாக்கா, பால் கொடுக்கணும், நானே கொடுத்துட்டேன் என்றால் சற்று ஆசுவாசமாக. பரவாயில்ல கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று குழந்தையை வாங்கும்போது நந்தினி முகம் ஒரு மாதிரி சோகமாக மாறுவதை கண்டவளுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அக்கா, அவங்க அப்பா இவ இல்லாம தூங்க மாட்டார்னு உங்களுக்கு தெரியாதா? காலையில் எப்பவும் போல கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள். குழந்தையை தூக்கி கொண்டு வந்து படுக்கையில் இருவருக்கும் நடுவில் போட்டுவிட்டு அவள் அந்த பக்கம் திரும்பி படுத்தாள். இப்போ சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ, காலையில நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சரி. பின் அவள் அவனிடம், இப்ப நீங்க நிஜமாவே என்னை லவ் பண்ணினா இவ்வளவு கஷ்டப்படுத்த மாட்டீங்க. இப்பவும் சொல்றேன், எல்லா பிரச்சனைக்கும் நீ மட்டும்தான் காரணமா இருப்பேன்னு. உன் அண்ணன் கூட நார்மலாவே இதுவரை பேசியிருப்பேன். நீ கொஞ்சம் இனிமேல் அக்கறை காட்டினாள். ஆனால் இனிமேல் அவன் முகத்தில் கூட முழிக்க மாட்டேன். இனி உன் அண்ணனுக்கு வேணும்னா என் வீட்டுக்கு வர சொல்லு, நான் போகணும்னு எந்த அவசியமும் இல்லை என்று சொல்லி மாமன் மச்சான் ரிலேஷன்ஷிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தான். சலனம் 180. அன்னம் காலையில் அனைவருக்கும் காப்பி போட அஞ்சு அதை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்து கொண்டிருந்தாள். அருணாச்சலம் ஏனோ சோர்ந்து போன மருமகளின் முகம் கண்டார். அஞ்சுவின் கண்ணம் சிவந்திருந்தது. என்னவாக இருக்கும் என்ற யோசனையோடு, என்னாச்சுமா? புரியலைங்க மாமா, கண்ணம் செவந்திருக்குமா? அது வந்து கட்டிலில் முட்டிக்கிட்டேனுங்க. இருவருக்கும் முதல் நாளில் நடந்த பிரச்சனையில் ஏதாவது சண்டை வந்திருக்குமோ என்ற நினைவில் அவர் அவளை பார்க்க, பின்னவள் வேகமாய் காப்பி கோப்பையை நீட்டி அவர் எடுத்ததும் வேகமாக அடுப்படிக்குள் நுழைந்தார். அடுத்து யாராவது பார்த்து என்ன ஏது என்று யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்று நினைத்து அடுப்படிக்குள் நுழைந்தான். அடுப்படியை ஒட்டிய ஒரு சிறிய குளியலறையும் அதனுடன் ஒரு கழிவறையும் இருந்தது. அது அன்னம் அடுப்பங்கரையில் வேலை செய்வதால் இயற்கை உபாதைக்கு அடிக்கடி அறைக்கு போய் வர முடியாது என்பதால் அங்கே அமைக்கப்பட்டிருந்தது. குளியலறையோடு சேர்ந்து ஒரு கழிவறை என்பதால் அங்கே இருக்கும் கண்ணாடியின் முன்பு நின்று ஐஸ்கட்டியை எடுத்து கன்னத்தில் வைத்து தேய்த்து கொண்டிருந்தாள். அண்ணாமலை அடுப்படியில் அன்னத்திடம் வந்து, ஈஸ்வர் எங்கே? ஏனுங்க மாமா? ஈஸ்வர் எப்பவும் அமர்ந்திருக்கும் இடத்தில் இல்லை, அதான் என்றார் ஏதோ ஒரு படபடப்புடன். ஒருவேளை தோட்டத்து பக்கம் இருப்பாப்புல.
என்றவர். அண்ணம், சொல்லுங்க மாமா, ஏதாச்சும் வேணுங்களா? அதெல்லாம் வேணாமா. நம்ம ஈஸ்வர் கொஞ்சம் கோபமாக இருந்தா அவனே சரியாக வர விட்டுடு. அவரோ புரியாமல் பார்க்க, எதையாச்சும் பேசி அவனை கஷ்டப்படுத்த வேணாம். நீங்கள் சொன்னால் சரிதானுங்க. ஆனால் நான் ஒன்றும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசலைங்களே. பேசுன என்று சொல்லலம்மா, இனிமேல் பேச வேண்டாம் என்று சொல்கிறேன். சரிங்க மாமா என்றவர் நகரப்போக, அண்ணம் அவரின் சோர்ந்த முகம் கண்டு, ஏனுங்க மாமா, ஏதும் பிரச்சனையா? அவன் நேற்று டென்ஷனாக இருந்திருப்பான் போல, அதோட வண்டியை ஓட்டியிருக்கணும் போல. நூலிலையில் விபத்திலிருந்து தப்பித்திருக்கிறான். சடன் பிரேக் மட்டும் போடாமல் இருந்திருந்தால் இந்நேரம் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை. அங்கு இருக்கும் குளியலறையில் இருக்கும் கண்ணாடியின் முன்னின்று அவர்கள் பேசுவதை ஒரு காதில் கேட்டுக்கொண்டே அதுவரை கன்னத்தில் ஐஸ் கட்டி வைத்து கொண்டிருந்த அஞ்சுவுக்கு அப்படியே படபடவென்று ஆனது. அவளின் இதய துடிப்பு எகிரி நெஞ்சு வலி வருவது போலிருந்தது. அண்ணன் படபடப்புடன், என்ன மாமா சொல்றீங்க? வண்டி ஓட்டுவதிலெல்லாம் ஈஸ்வர் கில்லாடியாச்சே. நானும் இதுவரை என் பேரன் அப்படிதான் நினைச்சிருந்தேன். அவனும் இதுவரை அப்படிதான் இருந்திருக்கான். ஏதோ ஒரு விஷயம் அவனுக்குள் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். எதற்கும் கலங்காதவன் இப்படி நிதானம் தவறி வண்டி ஓட்டுகிறான் என்றால் அவனை போட்டு ஏதோ ஒரு அழுத்தம் அதிகமாய் அழுத்தது போல். கேட்டதும் நெஞ்சமெல்லாம் ஆடி போய்விட்டது. ஐயோ, என் மகன் நேற்றே சொன்னானே, நான் இல்லாட்டி நீங்க என்ன பண்ணுவீங்க அம்மா என்று. நான் ஏதோ ஒரு மாதிரி பார்த்ததும் ஈஸ்வர் பேச்சை மாற்றி இருக்கணும். வெளிநாட்டில் வேலை சம்மதமா செய்ய போறேன் என்று சொல்லிட்டு போக நானும் விளையாட்டாக நினைத்து கருத்து சொன்னேன். ஐயோ என் பிள்ளை என்று அவர் பதட்டமாவதை கண்ட நம்மளை, நீ முதலில் இவ்வளவு டென்ஷன் ஆகாத. எந்த பிரச்சனையும் அடுத்தவர்களின் தலையில் சுமத்தக்கூடாது என்று நினைக்கும் ஈஸ்வர் ஒரு நிமிடம் நிதானம் தவறினால் நடந்த விபத்தாக இருக்கலாம். அதை நான் பார்த்துக்கிறேன். நீ டென்ஷன் ஆனால் அதில் உனக்கு எதுவும் ஆகிவிட்டால் இந்த மொத்த குடும்பமும் செயலிழந்து விடும். என் மகனும் சோர்ந்து விடுவான். ஒரே நேரத்தில் நான் எத்தனை பேரை பார்க்க முடியும்? நீ எதையும் அவன் முன்னால் இனி காட்டிக்கொள்ளாதே. அவன் முகம் சோர்ந்திருக்கா நல்லா இருக்கான்னு மட்டும் அப்பப்போ பார்த்து என்கிட்ட சொல்லு. அண்ணம் கண்ணீருடன், ஈஸ்வர் தான் இந்த வீட்டின் ஆணிவேர் மாமா. அவரோ அந்த ஆணிவேர் சாயாமல் இருக்கணும்னா நம்ம அவனுக்கு பக்கபலமாக இருக்கணும். ஆனாலும் ஒரு பெரிய நம்பிக்கை அவன் மேல் எப்பவுமே இருக்கும். என் பேரன் எப்பவுமே அவனை பரிசோதித்துக் கொள்வான். அதனால்தான் விபத்தில் தப்பித்த பிறகும் கூட மனதைரியத்தோடு மீண்டும் அவினாசியில் இருந்து கோயம்புத்தூர் வரை வண்டி ஓட்டிட்டு போயிருக்கான். தன் மனநிலை சரியாக இருக்கா என்று தன்னைத்தானே பரிசோதித்த பின் தான் வீடு வந்திருக்கிறான். இருந்தாலும் அவன் வாழ வேண்டியவன். சின்ன வயதிலிருந்து எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காதவன். என் கடமையெல்லாம் முடித்துவிட்டேன். இனிமேல் நானெல்லாம் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்? என் பேரன் நல்லா வாழணும். அவன் நல்லா இருந்தா நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க என்றபடி அவர் பேரனை தேடி போனார். ஏனோ அதுவரை முகத்தில் ஐஸ் கட்டியை நின்று வைத்து கொண்டிருந்த பெண் அவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. மிக வேகமாக முகத்தை துடைத்து கொண்டு வெளியே வந்தவளை கண்ட அண்ணம் கழிவறையிலிருந்து வெளியே வரும் மருமகளை கண்டு, இவ்வளவு நேரம் நீங்க தான் இருக்கியா? அவள் கண் கலங்கியதிலிருந்தே கண்டு கொண்டார். அவள் அனைத்தையும் கேட்டிருக்கிறாள் என்று. அவள் போகும் வேகத்தில் இருந்தாள். அஞ்சு, ஒரு நிமிஷம். அவள் திரும்பி, சொல்லுங்க அத்தை, இந்த உலகத்தில் என் மகனை காட்டிலும் எனக்கு பெரிய விஷயம் எதுவும் இல்லை. அவன் சந்தோஷத்திற்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். நான் ஏதாவது உன்னை கஷ்டப்படுத்தி அதை இன்னும் நீ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா நான் இந்த நேரத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செய்து கொஞ்ச நாளைக்கு என் பையன்கிட்ட உன்னோட கோபத்தை காட்டாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட அவளுக்கு அழுகை வந்தது. அப்போது அவளுக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. போய்விட்டாள். தோட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் பேரனை கண்ட அண்ணாமலை அவனின் அருகில் போய், கண்ணா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தாத்தா என்றான் புன்னகையுடன். என் பேரன் நல்லா இருந்தா சந்தோஷம். ஆனால் நேற்று நல்லா இல்லை போலையே. யானைக்கும் அடிசருக்கும் தாத்தா, நான் சாதாரண மனிதன் தானே என்றவன் அவரையே பார்க்க, கண்ணா, பழமொழி பல பேருக்கு பொருந்தும், சிலருக்கு பொருந்தாது. போகும் உயிரை தடுத்து வைக்க முடியாது என்பது நிஜம். ஆனால் கவனமில்லாமல் ஒன்றை செய்துவிட்டு விதியின் மேல் பழி போடும் ஆட்கள் நாம் இல்லை. வண்டி ஓட்டும் போது கவனத்தை எல்லாம் எங்கே கண்ணா வைத்திருந்த? ஒரு கடமையிலிருந்து தவறுவதே பெரிய தவறு. உன்னை நம்பி இந்த வீட்டிலும் கம்பெனியிலும் பல பேர் இருக்கிறார்கள். சுயநலமாய் இருக்கும்படி நான் உன்னை வளர்க்கல. எப்போ இருந்து தப்பு செய்த?
தாத்தா, அது உன்னை நான் ஆளாக்கினது போல் நிலவன், முகிலன் மற்றும் மகிழினியை நீ ஆளாக்கணும். சரிங்க தாத்தா, என் தப்பு தான், நான் ஒத்துக்கொள்கிறேன் என்றான் மன்னிப்புடன். அவனின் தோளில் தட்டி, எல்லாமே சரியாக இருந்தால்தான் நாம் வாழணும் என்று நினைத்தாள். இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது கண்ணா. எல்லாவற்றையும் சரியாக்கும் பொறுப்பும் நம்மிடம்தான் இருக்கு. பொண்டாட்டியிடம் தோற்று போவதால் நாம் ஒன்றும் ஆம்பளைத்தனத்திலிருந்து குறைந்து போக மாட்டோம். தோல்வியும் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். அவன் மார்பில் குறுக்கே கைகளை கட்டி ஆழ்ந்த சிந்தனையில் தோட்டத்தில் நின்றிருக்கும் பொழுது அருணாச்சலம் வந்தார். கண்ணா, பேசலாமா? திரும்பியவன் தன் அப்பாவை கண்டு ஆச்சரியமாக பார்த்தான். என்னப்பா, என்ன விஷயம்? அவரோ தயங்கி, அது சொல்லுங்கப்பா. உனக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கெல்லாம் அப்பாவுக்கு அவ்வளவு ஞானம் கிடையாது. அப்பா, என்னாச்சுங்கப்பா? ஏன் நீங்க இப்படி பேசுறீங்க? எத்தனை பேர் என் மகனின் ஒற்றை வார்த்தைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி நாள் கணக்கில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்டவனுக்கு அறிவுரை சொல்வதற்கெல்லாம் ஒரு தகுதி வேணும் இல்லையா? ஐயோ அப்பா, வாங்க உட்கார்ந்து பேசலாம் என்று அங்கே தோட்டத்தில் இருக்கும் கல்மேடையில் போய் அவரை அமர வைத்துவிட்டு கைகளை கட்டி நின்றிருந்தான் அவரின் முன்னவன். நீயும் உட்காரு கண்ணா, பேசலாம். பரவாயில்லங்கப்பா, சொல்லுங்க. 5 படிச்சியா நீ? அப்பா, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையில் மற்றவங்க தலையிடுவது உனக்கு பிடிக்காது. ஆனால் இந்த விஷயத்தை நான் உன்கிட்ட சொல்லியே ஆகணும். நீ படிச்ச புள்ள, உனக்கு சொல்லணும் என்பது ஒன்றுமில்லை என்று நினைத்தேன். ஆனால் நிலவுக்கு சந்திராயனை வெற்றிகரமாக ஏவிவிட்ட காலத்தில் வாழ்ந்தாலும் நம் ஆண்களிடம் நீடிக்கும் மிக மோசமான பழக்கம் கட்டின மனைவியை கை நீட்டி அடிப்பது. அப்பா, கண்ணா, நான் பேசி முடிச்சுக்கிறேன். உனக்கு மனைவியை அடிக்கும் உரிமை உண்டு என்ற எண்ணம் உன் மனதில் யார் விதைத்தார்கள்? இதுவரை நீ அடித்ததாக அந்த பெண்ணும் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. ஒருவேளை புருஷன்னா இப்படிதான் இருப்பார் போலும் என்று யாரோ அந்த பெண்ணின் மனதில் தவறான எண்ணத்தை விதைத்து விட்டார்கள் போலும். உனக்கு நம் சொந்தத்தில் பொண்டாட்டியை அடிக்கணும் என்று யாரும் சொல்லி தந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை படம் பார்த்து திமிரா இருக்கிற பெண்ணை அந்த படத்தின் நாயகன் அடிப்பார். அப்படி ஒரு அறை விட்டால் அந்த பெண் அடுத்த நொடியே அவள் திருந்திடும். அப்புறம் அந்த பெண் கணவனுக்கு வேணுன்றதை செய்யும். அந்த மாதிரி ஏதும் படம் பார்த்து கற்றுக்கொண்டாயா? அப்பா, நீ உன்னோட மனைவியை அடிக்க உரிமை இருக்க நினைத்தால் அதே உரிமை அப்ப அஞ்சுக்கும் ஏற்பட்டால் அந்த பொண்ணோட அண்ணனை நீ அங்க உட்கார வைக்காமல் தீபக்கை தாய்மாமனா உட்கார வச்ச போது உன்மேல் கோபம் கொண்டு அடித்தாள். அவனிடம் மௌனம். கண்ணா, கல்யாணம் என்பது 2 மனங்கள் இணையும் ஓர் பந்தம். அதை ஒப்பந்தம் என்று கூட சொல்லலாம். அதில் நம்ம நின்று ஜெயிக்கணும். நான் உங்க 3 பேரை பெற்று வளர்த்து நீங்க ஆளாகி நின்ன போதுதான் ஜெயித்து விட்டேன். ஒவ்வொரு முறையும் ஈஸ்வர் ஈஸ்வர் என்று சொல்லும் போது உன்னை நினைத்து என் மகன் என்று மார்த்தட்டி கொள்ளும் அளவிற்கு பெருமைப்பட்டு விட்டேன். ஆனால் எல்லாவற்றிலும் ஜெயிக்க முடிந்த உன்னால் என் திருமண வாழ்வில் ஜெயிக்க முடியவில்லை. அவன், அப்பா, இப்ப தோற்று போற மாதிரி என்ன நடந்தது? ஏன்னா நீ 5 விடம் உள்ள நிறைகளை மட்டுமே பார்த்திருக்க. அதை காதலிக்க தெரிந்த உன்னால் குறைகளை சகித்து கொள்ள தெரியவில்லை. தங்களுக்குள் சகித்து கொண்டு வாழ்ந்தாலே திருமணம் என்று என் அம்மா சொல்லுவாங்க. எந்த ஒரு ஆண் எனக்கு கீழ்தான் என் பொண்டாட்டி என்று நினைத்து அவளை அடக்கி வைக்க நினைக்கிறானோ இல்லை அடிக்க தொடங்குகிறானோ அவன் எவ்வளவு ஜெயித்தாலும் அது உண்மையான வெற்றி கிடையாது. குடும்பத்தாரிடம் மனைவியிடம் விட்டு கொடுத்து போக தெரியாதவன் என்ன வெற்றி கண்டாலும் அது வெற்றி இல்லை. நீ பண்ணினது அநாகரிகமான செயல் கண்ணா. ஒன்னு சொல்லவா? உனக்கு பொறுமை என்பது இல்லை, அல்லது உன்கிட்ட அஞ்சு கேட்கும் கேள்விகளுக்கு பதில் இல்லை. அப்படி அவள் கேட்கும்போது அவளை அடித்து உட்கார வைத்துதான் உன் உரிமையை காட்ட முடியுமா? அஞ்சுவாலும் உன்னை திருப்பி அடிக்க முடியும். ஆனால் யாரோ ஒருவன் கலாச்சாரம் என்ற பெயரில் ஒரு ஆணுக்கு அடிமையாக அவனுக்கு கீழாக மட்டுமே ஒரு பெண் வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து வளர்க்கப்பட்டு விட்டால் போலும். கண்ணா, உன்னிடம் ஒன்று சொல்றேன், கவனமா கேளு. உன்னை நம்பி வந்திருக்கிற பெண் உயிரோடு இருக்கிற இரத்தமும் சதையும் கலந்துள்ள ஒரு மனுஷி. அவளுக்கு என்று தனிப்பட்ட உணர்வுகள் இருக்கும். அதை கையாள தெரியணும், விட்டு கொடுத்து போக தெரியணும். நான் திருமணமாகி வந்த புதிதில் உன் அம்மாவுக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது. ஆனாலும் ஒரு மனைவியாக இந்த வீட்டின் மருமகளாக அவள் கடமையை ஒருபோதும் தவற விட்டதே இல்லை. இன்று வரைக்கும் அவளுக்கு சரியான கணவனாக நான் இல்லாத போதும் என்னை எப்படி மதித்து நடத்த அது தான் கொடுத்த பெரும் அன்பு. அன்பு மட்டும் கொடுக்க கொடுக்க குறையாத செல்வம். அது கொடுக்க கொடுக்க வளரும். உன் மனைவியை பார்க்கும் போது அதில் உன் பாட்டி, உன் அம்மா, உன் தங்கச்சி முகங்கள் நினைவில் வருதா? இவர்கள் 3 பேரிடம் நீ அடித்துதான் ஒரு விஷயத்தை கேட்பாயா, சொல்வாயா? அப்பா, மனைவியிடம் தவறே இருந்தாலும் மன்னிக்க தெரிந்தவன் நல்ல கணவன்.
புரிய வைக்க முயன்று தோற்று போனாலும் குடும்பத்தை தோற்கடிக்காமல் வழி நடத்துவது ஒரு சிறந்த ஆண். ஒரு கட்டத்தில் உன்னை விட்டு போனதால் நானே அந்த பெண் வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கும் வரை அடுப்படியிலும் குழந்தைகளோடும் அது நேரத்தை செலவழிக்கும் போது உன்னோட செலவழிக்கும் நேரம் கம்மி. அந்த நேரம் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தால் நன்றாக இருக்குமா? உன்கிட்ட அண்ணன் கோபமாக பேசினாலும் அன்பாக பேசினாலும் அம்மா என்ற வார்த்தை மாறாதல்லவா? அம்மா திட்டியதற்காக மரியாதை குறைவாக நடத்த மாட்டாய் அல்லவா? அஞ்சுவும் அம்மாதான். இன்று உன் குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மா. நீ அவளை மரியாதையாக நடத்தினால்தான் நாளை உன் பிள்ளை அஞ்சுவை மதிப்பால். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நமக்காக வந்து நம்மோடு வாழும் ஒரு பெண்ணை நாம் மதிக்கணும் இல்லையா? இதை அப்பா சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். அப்புறம் ஓ இஷ்டம். இனிமேல் அடிக்க மாட்டேன்பா. அவர் நிமிர்ந்து மகனை பார்க்க, இது மகளினி மேல் சத்தியம், இனி அஞ்சுவை என்னாலும் அடிக்க மாட்டேன். நல்லது கண்ணா, நல்லா இருங்க என்று வாழ்த்துவிட்டு அவர் வெளியேறினார். வெளியே வந்தவர் அங்கு கண்ணீரோடு அஞ்சு நிற்பதைக் கண்டு, நீ எப்பமா வந்த? இப்பதான். நல்லா இரு என்று தலையில் கை வைத்து ஆசீர்வதித்து போகும் அவரின் முதுகையை பார்த்து கொண்டு நின்றிருந்தவள் ஏனோ வந்ததிலிருந்து தேவையில்லாமல் அவரிடம் பேசியதே இல்லை. மறு கல்யாணம் பற்றி பேச்சையெல்லாம் எடுத்ததால் அவர் மீது கோபம் இருந்தது. இதுவரை தன்னை ஒரு ஆளாக மதித்து தன் கணவனிடம் தனக்காக பேசி போகும் அவர் மேல் முதல் முறையாக மரியாதை ஏற்பட்டது. மெல்ல கணவனின் அருகே போக அவன் தோட்டத்தின் பூக்களை தான் உற்று பார்த்து கொண்டிருந்தான். ஏங்க அவன் திரும்பாமலே என்ன விஷயம்? சரியோ தப்போ ரெண்டு பக்கமும் இருக்கு. இனிமேல் நான் என் அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். திரும்பி அவளை பார்த்தவன், உன்கிட்ட யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்லை. அப்புறம் ஏன்? நிறைய தப்பு நான் பண்ணிட்டேன். நொடி நேரத்தில் நீங்கள் இல்லாத ஒரு நிமிஷத்தை நினைத்து பார்க்கும்போது என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க என்று குனிந்து காலில் விழ அவளை தூக்கி, விழுந்தால் நானும் உன் காலில் விழணும், சாரி. அதெல்லாம் வேண்டாம் என்றவள் அவன் மார்போடு இறுக்கி கட்டிக்கொண்டு, ஐ லவ் யூ. நிஜமா இப்போ இந்த நிலைமையில் நான் அந்த வார்த்தையை சொல்ற அளவுக்கு இன்னும் சரியாகவில்லை. ஆனால் உன்னை அடித்ததற்கு என்னை மன்னித்து விடு. அவனை கட்டிக்கொண்டு சாரி எல்லாம் கேட்க வேணாம், கேட்கணும்னு தோணுச்சு என்றவன் அவளை விலக்கி நிறுத்தி, இப்போ நான் மன்னிச்சது மன்னிப்பு கேட்டது என்கிட்ட இருக்கிற பிள்ளையாள். ஆனால் நீ கட்டி பிடித்ததும் அடுத்த நொடியே படுக்கைக்கு வந்தால் அது தப்பா போயிடும். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது போல் நான் உன்னை தொட்டாலே, அதுவும் என் மனைவியை நான் தொட்டாலே காதலோடு மட்டுமே இருக்கணும். அந்த காதல் எனக்கு மீண்டும் வரும் வரை படுக்கை அறையில் மட்டும் தள்ளி இருப்போம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் அவன். சலனம் 181. பாரதி குழந்தையை தூக்கி மார்பில் போட்டு அமைதிப்படுத்த அது என்னவோ காது குத்தியதால் அவ்விடம் கண்ட வழியில் கத்த ஆரம்பித்தது. பாரதிக்கு அவளை அளவிடாமல் பார்த்து கொள்வது மட்டுமே முக்கியமாகப்பட்டது. அதிகமாக அழுது அது அவளின் உயிருக்கு பிரச்சனையாகிவிட்டால் அவளை சமாதானம் செய்வதற்குள் பாரதிக்கும் போதும் போதும் என்றானது. கீழே படுக்க போட்டால் அவ்வளவுதான், அழ ஆரம்பித்து விடுவாள். கிட்டத்தட்ட 10 மணி நேரமாக குழந்தையை சுமந்து கொண்டு நின்றிருந்தால் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்தபடி. சிவகாமி பேத்தியை பார்த்து, ஏண்டி இப்படி சுமந்து தவிக்கிற? ஊரார் குழந்தைய ஏன் இப்படி ஊட்டி வளர்க்குற? அவளின் அம்மாவிடம் ஒப்படைத்து விடு. ஆரம்பிச்சிடாத பாட்டி. ஏண்டி நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? வாயே பேச முடியாத உங்களுக்கு இப்போ எப்படி பேச்சு வந்தது? அண்ணாமலை தாத்தா எதற்காக உங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்த்து சரி செய்தார்? உங்க மேலே இருக்கிற காதல் போலதான் என்னோடதும். ஏ பைத்தியக்காரி, அவர் செய்தது குற்ற உணர்ச்சியால், காதலினால் அல்ல. அப்புறம் நாங்கள் 2 பேருமே விரும்பினோம், நீ அப்படி இல்லை. ஏன் பாட்டி, நீ இவரை நினைச்சிட்டே இப்போ வர வாழலையா? அவரை நினைக்க காரணம் இருந்தது, நாங்கள் நேசிச்சோம். நீ அப்படியா? என் பிள்ளையால் என் சந்ததியே அழியணுமா? நீ வாழ்ந்து பார்க்க நானும் உன் அம்மாவும் எவ்வளோ ஆசைப்பட்டோம். நான் எல்லாம் அசிங்கமான பொண்ணு பாட்டிமா. என் உடம்பில் அழுக்கு இருக்கு, நீ அழுக்கா இருக்குன்னு நினச்சிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கணும். சும்மா அதையே பேசிட்டு. கற்பகம் தன் மகளும் அம்மாவும் பேசுவதை கேட்டு, பாரதி சொல்லுமா, இந்த குழந்தை அவளின் அம்மா கிட்ட போய் கொடுத்துடு. மாட்டேன், இவ உனக்கு வேணாம். ஒரு காது குத்து கூட கண்ணால உன்னால ரசிச்சு பார்க்க முடியல. நீ இனி இவளை ஆசையா வளர்த்தாலும் உன்னை ஒதுக்கி வச்சிடுவாங்க.
அப்போ எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நைட்டும் பகலும் தூங்காம இங்க பாரு, கால் வலிக்க நீங்க இந்த குழந்தைய அளவிடாமல் பார்த்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க 2 பேரும் நிம்மதியா ஒரு இடத்துல இருக்கீங்க. ஒருவேளை இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு நான் வாங்குற சம்பளம் தான் உங்களின் வசதியான வாழ்க்கைன்னு நினைச்சுக்கோங்க. காசு இல்லாதப்ப நாய் கூட மதிக்காது. இன்னைக்கு நம்ம இவ்வளோ பெரிய நட்சத்திர ஹோட்டலுக்கு சொந்தக்காரங்க. அதுக்கெல்லாம் நீங்க ஆதினிக்கு நன்றி தான் சொல்லணும். கிறுக்கி மாதிரி பேசாத. அவ உன் குழந்தை இல்லை. எனக்கு என் மகளின் வாழ்க்கையை பார்க்கணும். கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க ப்ளீஸ். பாப்பா காது வலியில் அழுதுட்டே இருக்கு என்று சொல்லும் போதே அண்ணாமலையிடம் இருந்து போன் வந்தது. பாரதி ஆதினியை தூக்கிட்டு உடனே கோயம்புத்தூர் வா. அங்கே எனது உறவினர் செந்திலிடம் விமான டிக்கெட் இருக்கும். அதன் மூலம் அங்கிருந்து சென்னை வந்துடுமா. செந்தில் மற்ற விபரம் எல்லாம் சொல்லுவான். பாப்பாவுக்கு நாளைக்கு மூளை சாவடைந்த ஒரு சிறுமியின் இதயம் பொருத்த ஏற்பாடு செய்திருக்கிறேன். பாரதிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. நிஜமாவா தாத்தா? ஆமாம் என்றவர் அழைப்பை துண்டித்துவிட, ஏனோ அந்த மகிழ்வான விஷயத்தை 2 பெரியவர்களிடமும் உற்சாகமாக சொன்னாள். இருவருமே ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஏன் 2 பேரும் இப்படி பார்த்துக்கிறீங்க? இந்த குழந்தைக்கு நல்லது நடந்தா சந்தோஷம். அதே நேரத்தில் இந்த குழந்தைக்கு உடம்பு சரியாயிடும். அப்படி நடந்தால் அது அவளின் அம்மாவிடம் போய்விடும். உன் வாழ்க்கையும் நல்லாகிவிடும். ஏனோ அந்த வார்த்தையில் அவளின் முகம் மாறிவிட்டது. இருந்தாலும் குழந்தைக்கு நல்லது நடக்கட்டும் என்று நினைத்து கொண்டவள் அதன் பின் குழந்தைக்கு தேவையானதையெல்லாம் எடுத்துக்கொண்டு தானும் கிளம்ப தயாரானாள். ஈஸ்வர், அஞ்சு ஒரே அறையில் இருந்தாலும் பேச்சுவார்த்தை கம்மி. தனித்து வாழும் கொடுமைதான் இப்போது பெரும் கவலையாய் இருந்தது பெண்ணவளுக்கு. குழந்தையை தவிர்த்து அவனிடமிருந்து ஒரு வார்த்தை அதிகமாய் வரவில்லை சில நாட்களாக. முன்பெல்லாம் தானாக போய் ஒட்டிக்கொள்ளும் பழக்கத்தையும் இப்போது ஏனோ பெண்ணவளால் இயல்பாக செய்ய முடியவில்லை. என்ன பிரச்சனை என்றாலும் போய் மார்பில் கட்டி கொண்டாலே சரியாகிவிடும். அவன் சொன்ன வார்த்தை, இனி நமக்குள் எதுவும் வேண்டாம். ஏனோ தவறு செய்தால் வகுப்பறையில் தள்ளி வைக்கும் ஆசிரியரை போல் நடந்து கொள்ளும் கணவனிடம் இப்போது அவளும் அந்த செயலை செய்யவில்லை. ஒரே படுக்கையில் முதுகை காட்டிக்கொண்டு தூங்குவதும் பிடிக்கவில்லை. வருவதை இப்போதெல்லாம் இரவில் மட்டும். வேலை அதிகம் என்று தெரிந்தாலும் ஏனோ வேண்டுமென்றே செய்வது போல் அவளின் மனம் கற்பனை செய்து கொண்டது. ஆனால் மூளையோ சச்ச, அவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார், அவருக்கு வேலை அதிகம் என்று எடுத்து கூறி அவளை ஒரு பக்கம் சமாதானம் செய்தது. அந்த ஈஸ்வர் அலுவலகம் கிளம்பிவிட அஞ்சு படுக்கையில் பாப்பாவை ஒரு விரிப்பில் படுக்க வைத்துவிட்டு அறையை சுத்தம் செய்யும் வேலையை செய்து கொண்டிருக்க பெண் குழந்தை குப்புற விழுந்தது. வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஒரு கண்ணை குழந்தையின் மேல் வைத்து கொண்டிருந்தவள் அவள் பார்க்கவே குட்டி பெண் குப்புற விழுந்தாள். அம்மோ, பாப்பா என்றபடி வந்தவள் அடுத்த நொடியை கணவனுக்கு தெரியப்படுத்த அழைக்க அவன் அவசர மீட்டிங் நீலாம்பூரில் நடப்பதால் டிரைவ் பண்ணிட்டு இருந்ததால் எடுக்கவில்லை. மீட்டிங் என்று மட்டும் குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டான். கணவனிடமிருந்து பதில் வரவும் சரி, இதை போட்டோவாக எடுத்து அனுப்பலாம் என்று அதை எடுத்து அனுப்பினான். பின் அக்காவுக்கு அனுப்பிவிட்டு மாமியாரை போனில் மேலே வர சொல்லி அழைத்து காட்ட ஏனோ அந்த நிகழ்வில் சில நாள் மறைந்து போன புன்னகை மீண்டும் வந்தது. நந்தினி தன் செல்ல மகளின் செய்கையை ரவி, ஆதிரை, அம்மா, அப்பா, கணவன் என எல்லோருக்கும் அனுப்பினாள். ஆதிரையும் ரவியும் கோவிலுக்கு கிளம்பி கொண்டிருந்தனர். நந்தினி தன் அண்ணனுக்கு அழைத்து, அண்ணா, உன் மருமகள் குப்புற விழுந்துட்டா. ஏனோ அவனின் இதழில் புன்னகை வந்தது. அண்ணா, நீ போய் பிள்ளையார் கோவிலில் தேங்காய் உடைச்சிடு. அவன் ஏதோ பேச வாயெடுக்கும் போதே நந்தினியின் வாட்ஸ்அப் குறுந்தகவல் பார்த்த விஜயா மகனின் அறைக்கு வந்து, இங்க பாரு ரவி, குழந்தை குப்புற விழுந்திருக்கு. அவன் அதை பார்த்து புன்னகைத்து, பாப்பா கியூட்டா இருக்கா. விஜயா, யாரு ஃபோனில்? நந்தினி ஃபோன் வாங்கி, என்னடி? அம்மா, அண்ணாவை சீக்கிரம் போய் தேங்காய் உடைக்க சொல்லு. என் மகனை எதுக்கு உடைக்க சொல்ற? அதான் அஞ்சுவின் அண்ணன் தீபக் தானே, அவனை உடைக்க சொல்லு. அம்மா, என்னம்மா நீங்க? என்னடி, சபையில் என் மகனை மூக்கொடைய வச்சுட்டு இப்போ மட்டும் தங்கச்சிக்காரி தேங்காய் உடைக்க உன்னை தூத்து விட்டுருக்காளா? மா, அவளுக்கு இந்த சம்பிரதாயம் எல்லாம் தெரியாதுமா. நந்துமா, என்கிட்ட தேவையில்லாமல் பேசி திட்டு வாங்கிக்காத. அவ்வளோ பிரச்சனை நடந்து அசிங்கப்பட்டு வந்திருக்கோம். ஒரு நல்ல தங்கச்சியாக இருந்தா இன்னொரு வீட்டுக்கு வந்து அவளின் அண்ணன் கிட்ட பேசியிருக்கணும்ல. மா, அவளை புருஷன் விடணும் இல்லைம்மா. ஏன் உன் மாமியார் மாமனார் அந்த பெரிய மனிதன் எல்லாரும் எங்கே போனாங்க? ஈஸ்வர் பண்ணினதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தெரியாதுமா. அவங்க எப்படி இதுக்கெல்லாம் பொறுப்பாக்க முடியும்? நீயும் அந்த வீட்டு மருமக தானே, அப்போ நீ அவங்களுக்கு தானே சமாதானம் செய்வ. ரவி வேகமாக வாங்கி, இப்போ எதுக்குமா நந்தினி கிட்ட கோபத்தை காட்டுறீங்க? அவ என்ன தப்பு பண்ணினா?
படிச்சு பட்டம் பெற்றவள், நாளும் தெரிந்தவள் அவள். அங்க இருக்கிற அவ தங்கச்சிக்கு நல்லது கெட்டது சொல்லி தரணும்ல. அதோட உன்னோட மாமனார் மாமியாருக்கு கொடி பிடித்து கொண்டு திரிகிறாள். ஏனோ இதையெல்லாம் கேட்கும்போது ஆதிரையின் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. ஏற்கனவே தன் அண்ணன் செய்கையால் நொந்து போயிருக்கும் தன் கணவனை புண்படுத்த விரும்பாதவள் அப்போதும் மௌனம் காத்து கொண்டிருந்தாள். ரவி, உங்களுக்கு ப்ரெஷர் கூடி போச்சுமா, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் என்றவன் தங்கையின் புறம் திரும்பி, நந்துமா, அம்மாக்கு பிபி ஏறிடுச்சு, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, நான் அப்புறம் பேசுகிறேன் சொல்லிவிட்டு, அம்மா நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். இங்கே பாரு ரவி, அம்மா பேச்சு கேளு. நீ தேங்காய் எல்லாம் ஒன்றும் உடைக்க வேணாம். என் பிள்ளைய மதிக்காதவங்க நமக்கு வேணாம். தன் அம்மாவின் வருத்தம், கோபம், கஷ்டமெல்லாம் தன்னை அவமானப்படுத்தியதற்காக என்று புரிந்தவன் அவர்களை மீண்டும் கஷ்டப்படுத்த விரும்பாமல், சரிங்கம்மா நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். ரவி, நம்ம ஆதிரை மாசமா இருக்கா, அதனால தேங்காய் நம்ம உடைக்கக்கூடாது. சரிங்கம்மா என்றவன், ஆதிரை வா போகலாம். அவளோ, அத்தை இன்னைக்கு உங்க சின்ன மகளிடம் சண்டை போடுறீங்க, என்னைக்கு ஒரு நாள் சமாதானம் ஆயிடுவீங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, என் பையனை விட்டுட்டு இன்னொருத்தன் மடியில் உட்கார வைத்ததுக்கு. அப்புறம் அந்த வீட்டில் அந்த ஈஸ்வர் சார்ந்த யாரும் நமக்கு வேண்டாம். நானும் அவரின் தங்கச்சி தான் அத்தை. அப்ப நான் உங்களுக்கு வேண்டாமா? என் மகனை வேண்டாம் என்று சொல்றவங்க எனக்கு வேண்டாம். நீதான் என் மகனை தங்கமாக பார்த்து கொள்கிறாயே, அப்புறம் நான் எப்படி உன்னை வேணாம்னு சொல்லுவேன்? நான் உங்க பையனை பார்த்துக்கிற மாதிரி உங்க பொண்ணு எங்க அண்ணனை பார்த்துக்கிட்டா அங்க பிரச்சனையே வராதத. அவதான் புருஷனை கடந்து தவிக்கிறாளே, அப்போ முன்ன மாதிரி இப்ப விட்டுட்டு வந்தா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. அவரிடம் மௌனம். அவளோ கணவனிடம் கோபமாக, போலாங்க. ஆதிரையின் முகம் சில நேரங்களில் மட்டும்தான் கோபத்தை வெளிப்படுத்தும். அதை கண்டவன் இங்கே நின்றால் இவர்கள் இருவருக்கும் பிரச்சனை வந்துவிடுமோ என்பதால், வா நேரமாச்சு என்று சொல்லி குழந்தையை அழைத்து கொண்டு பூண்டி கோவிலுக்கு சென்றான். ஈஸ்வர் மீட்டிங் முடித்து அன்று கிருத்திகை என்பதால் முருகன் கோவிலுக்கு செல்ல கிளம்பினான். வண்டியில் பாடலை ஒளிபரப்பு செய்ய நினைக்கும் போது சில நாட்களில் சரியாக பேசாதவள் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பியிருப்பதை கண்டவன் செய்தியை திறந்து பார்க்க தன் தேவதை இனி குப்புற விழுந்து தவழ்ந்து செல்லும் அடுத்த நிலைக்கு தயாராகி கொண்டிருப்பதை கண்டவனுக்குள் சொல்ல முடியா பேரானந்தம். கிருத்திகை நாளில் தன் மகளுக்கு நடந்த நல்ல விஷயத்திற்காக முருகனுக்கு நன்றியை சொல்லிவிட்டு வந்துவிடலாம் என்று கோவிலுக்கு போனான். ரவி முருகன் கோவிலை சுற்றி மனதார சாமி கும்பிட்டு விட்டு ஆதிரையை அழைத்து கொண்டு வந்து காரில் ஏறி பூண்டி கோவிலுக்கு எதிரே இருக்கும் வரதராஜ பெருமாள் கோவிலின் அருகே வந்த பிறகு வண்டியை நிறுத்தி, ஆதிரை சொல்லுங்க, நான் செருப்பை மறந்துட்டு வந்துட்டேன். அப்படியெல்லாம் மறக்கிற ஆள் அவன் கிடையாது என்று தெரிந்தவள், அத்தை சொல்லியிருக்காங்க நான் மாசமா இருக்கேன், தேங்காய் உடைக்க கூடாதுன்னு என்று நக்கலாய் சொன்னாள். நான் எதுக்கு உடைக்க போறேன், நான் என் செருப்பு எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க பெருமாள் கோவிலின் சாமி கும்பிட்டுட்டு இருங்க என்று சொல்லிவிட்டு ஆடவன் வேக வேகமாய் பூண்டி கோவிலை நோக்கி போனான். அம்மா சொன்னால் மீறாதவர் என்பதால் அவன் முதுகு மறையும் வரை நின்று பார்த்துவிட்டு அவன் அந்த பக்கம் போனதும் வேக வேகமாய் அங்கே இருக்கும் பழக்கடையில் தேங்காய் ஒன்றை வாங்கி அதில் மஞ்சள் தடவி தர சொல்லி சாமியை கும்பிட்டு தன் மகன் கையில் தொட்டு வைக்க சொல்லிவிட்டு, அண்ணா அண்ணா என்று அங்கு தூரமாய் நிற்கும் ஆண்மகன் ஒருவனை கூப்பிட்டாள். அப்பொழுதுதான் அவ்வழியாக வந்த ஈஸ்வர் ஆதிரை என்று நினைக்கும் பொழுது தங்கையின் குரலை கேட்டு யாரிடம் இவள் பேசிக்கொண்டிருக்கிறாள் என்று திரும்பி பார்க்க அங்கே யாரோ ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அங்கே யாரோ ஒருவனிடம் அந்த தேங்காயை உடைத்து கொடுத்து, அண்ணா இதை கொஞ்சம் உடைங்கல, நான் மாசமா இருக்கேன், உடைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு போய் தள்ளி நின்று கொண்டு உடைங்கண்ணா என்று சொல்லும் போது வாகனத்தை விட்டு இறங்கி வந்தான் ஈஸ்வர். தேங்காய் உடைத்து முடிக்க ஈஸ்வர் அவளின் அருகே வந்து, நீ தனியாவா வந்திருக்க? அவன் குரலில் இருந்த ஒரு பிரியத்தை கண்டவள், அவரோடு தான் நான் வந்திருக்கேன், அவர் பூண்டி கோவிலில் இருக்கார். ஏன் இப்போ யாரோ ஒருத்தவங்க கிட்ட சொல்லி தேங்காய் உடைக்க சொல்ற? உன் வீட்டுக்காரர் வந்ததும் உடைக்க சொல்லி இருக்கலாம்ல. நாங்கள் 2 பேருமே உடைக்கக்கூடாது, நான் மாசமா இருக்கேன். ஓ, மாசமா இருக்கும்போது உடைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் உடைச்ச? ஏன்னா என் அண்ணன் பொண்ணு குப்புற விழுந்துட்டா, அவளுக்கு கண்ணு பட்டுடக்கூடாதுன்னு தாய்மாமன் வீட்டில் உடைக்கிற தேங்காய், அதான் உடைச்சேன். அது ஒரு வார்த்தை தான் அவனுக்குள் ஏதோ பண்ணியது. அவன் மௌனமாய் நிற்கும் பொழுது, அண்ணா அவர் வர நேரம், நீங்க கிளம்புறீங்களா? ஈஸ்வர் அவளையே பார்த்தான். தன்னை போக சொல்லும் தன் தங்கையா இது என்று தப்பா நினைச்சுக்காதீங்கன்னா, நீங்க ஏற்கனவே அவரை காயப்படுத்தி அனுப்பிச்சிருக்கீங்க. அவருக்கு பிடிக்காத ஒன்று உங்ககிட்ட
உங்ககிட்ட பேசுறதுன்னு வச்சுக்கோங்க. அவர் வாய் திறந்து அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். ஒருவேளை மனசுக்குள்ள அவர் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் உங்க கூட பேசிட்டு இருந்தா அவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இல்லையா? பாவம், ஏற்கனவே உடைந்து போயிருக்கார் என்று சொல்லும் போதே அவள் கண்கள் கலங்கியது. உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டியெல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுமா என்று சொல்லிவிட்டு அவன் வாகனத்தை எடுத்துக்கொண்டு அவ்விடம் விட்டு கிளம்பி விட்டான். ஏதேதோ யோசனைகளுடன் உள்ளே நுழையும் பொழுது ரவி அங்கு யாரோ ஒருவரை கூப்பிட்டு கொண்டிருந்தான். வந்தவர், சொல்லுங்க தம்பி, என்ன வேணும் உங்களுக்கு? ஐயா, என் சம்சாரம் மாசமா இருக்கு, தேங்காய் உடைக்க கூடாது. இந்த தேங்காய் என் தங்கச்சி பொண்ணு குப்புற விழுந்திருக்கா, அதுக்காக உடைக்கிறது. நல்லபடியா வேண்டிக்கிட்டு அவளுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு சொல்லி உடைங்க என்று பிள்ளையார் முன்னாடி நின்று அவன் சொல்லும் போது அந்த வார்த்தைகள் ஈஸ்வர் மனதில் பட்டு ஒரு நிமிடம் அவனை செயலிழக்கவே செய்தது. ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் போல் சுற்றும் கணவர்மார்கள் கொண்ட இடத்தில் என் தங்கச்சி எப்போதும் முதலிடம் வருவாள். இன்று அவன் ஒன்று ஆதிரை ஒன்று என்று இருவரும் ஒருவருக்கு தெரியாமல் செய்யும் முதல் செயல். ஆனால் யாருக்கும் தெரியாமல் தன் மகளுக்காக தேங்காய் உடைத்து கொண்டிருந்தனர். தன் மகளுக்காக தன் தங்கச்சியும் இங்கே அவளின் கணவனும் உடைக்கும் தேங்காயை கண்டு உண்மையாகவே மெய் சிலிர்த்து தான் போனான். சலனம் 182. ஈஸ்வர் வீட்டுக்கு வரும்போது அஞ்சுவன் முகத்தில் ஏதோ ஒன்று குறைந்திருந்தது. அண்ணன் மகனிடம், கண்ணா, என் பேத்தி குப்புற விழுந்துட்டா, பார்த்தேம்மா. ஓ, அஞ்சு வீடியோ அனுப்புச்சா? அவரோ, சந்தோஷமான விஷயம்தான். ஆனாலும் என்னம்மா இழுக்கிறீங்க? ஆனாலும் ஒரு குறை. என்ன குறை? பிள்ளைங்க முதல் முறை குப்புற விழுந்தால் தாய்மாமன் தேங்காய் உடைக்கணும், அது ஒன்று தான் குறை. அவன் மௌனமாக மனைவியையே பார்த்தான். அண்ணம், நம்ம நந்தினி பாப்பாவுக்காக கேட்க போய் விஜயா நந்தினி கிட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க போல. அதுவும் நியாயம்தான். கோபம் இருக்கும்ல, இல்லாட்டி மாப்பிள்ளை உடைச்சிருப்பார். அதான் நான் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி கோவிலில் யார்கிட்டையாச்சும் சொல்லி தேங்காய் உடைக்க சொல்லி அனுப்பியிருக்கேன். சரிதான். ஏன் கண்ணா? அதெல்லாம் 1க்கு 2ஆக உடைச்சிட்டாங்கம்மா. யாரு? ஆதிரை அவளின் மகன் கையால் தேங்காய் தொட்டு யாரையோ கூப்பிட்டு உடைச்சிடுச்சு. இன்னொருத்தர் யாரு? அஞ்சுவின் அண்ணன். அதை கேட்டதும் அஞ்சு நிமிர்ந்து அவனை பார்த்து விழி விரித்து நிஜமா என்பது போல் பார்த்தவளின் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எறிவதை கண்டவன், நம்ம 1000 செஞ்சாலும் இவளுக்கு திருப்தி இருக்காது, ஆனாலும் பயப்பில்ல ஒண்ணுதான் செய்யும், கடைசியில் ஸ்கோர் அள்ளிடுறான் என்று நினைத்து கொண்டே அமர்ந்திருந்தான். அண்ணம், கண்ணா, ஆதிரையை கோவிலில் பாத்தியா? என்ன சொன்னா? சொல்ற அளவுக்கு அவளுக்கு நேரம் இல்லம்மா, நல்லா இருக்கா. மாப்பிள்ள, அம்மா எனக்கு பசிக்குது என்றதும் அந்த பேச்சுக்கு அப்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அவன் சாப்பிடும் போது அடுப்படிக்குள் கணவனுக்கு சீரக தண்ணியை காய்ச்சி ஆற வைத்து கொண்டிருந்தாள். அண்ணம், அஞ்சு, சொல்லுங்கத்த. நீ ஈஸ்வர கவனி, பாப்பாவை வெளியே தூக்கிட்டு போறேன் என்றவர் வெளியே வந்து வேலைக்கார பெண்மணியிடம் இருக்கும் குழந்தையை தூக்கி வரும்போது எதிரே அருணாச்சலம் வந்தார். அண்ணம் ஈஸ்வரை நோக்கி வரப்போன கணவனை கண்டு வெளியாலேயே வேணாம் என்றார். மனைவி ஒன்று சொன்னாலே அது நல்லதுக்கென்று நினைப்பவர் பின்னாலேயே போக, அஞ்சு முகம் சரியில்லை, அவங்க தனியா பேசிக்கட்டும், அதான் அவர் தலையாட்ட இருவரும் அவர்களின் அறைக்கு சென்று விட்டார்கள். அஞ்சு மாமனார் ஏன் சாப்பிடாமலே போயிட்டார் என்று யோசித்தபடி தன் புருஷன் சாப்பிட்டு முடிக்கும் வரை காத்திருந்து பின் அவனிடம் வந்து, எங்க அண்ணா உங்களை பார்த்தாங்களா? இல்லை. நீங்க அவரை நல்லா பார்த்தீங்களா? அவனோ ஒற்றை புருவம் உயர்த்தி, புரியல. அண்ணா முகம் பார்த்தீங்களா? நல்லா இருக்காரா இல்லை சோர்ந்து போயிருக்காரா? டிரைவரை வர சொல்லட்டுமா? ஒரு எட்டு போய் வீட்டில் பார்த்துட்டு வாயேன். நான் போகிறேன்னு எப்போ சொன்னேன்? அண்ணா அன்னைக்கு சோர்ந்து போனார், நீங்கள் அவரை இன்னைக்கு பார்த்துட்டு வந்திருக்கீங்க, அதான் என்றான் சலிப்பாக. அவனின் முகமாற்றத்தை கண்டு, இவ்வளோ பெருக்கிற அளவுக்கு என் அண்ணன் ஒன்றும் மோசமானவர் இல்லை. நான் உன் அண்ணனை மோசம் வேஷம் என்று சொல்லவும் இல்லை, நினைக்கவும் இல்லை. ஆனால் பிடிக்கலை என்று எல்லோரின் முன்னாடியும் வெளிப்படையாக பேசிடுறேன், சொல்லிடுறேன். ஆனால் அவனுக்கு எதிராக ஒன்றுமே பண்ண மாட்டேனா? ஆனால் உன் அண்ணன் எதையும் வெளிக்காட்டாமல் பாவமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு செய்கிறது எல்லாமே அடுத்தவர்களை, முக்கியமாக என்னை கடுப்பேற்றும் செயலாகத்தான் இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பின்னாடி கண்டிப்பா உன் அண்ணன் அல்லது அம்மா இருக்காங்க, அதான் நான் விலகி இருக்கேன். அவள், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க என்று அவள் சொல்லி முடிப்பதற்குள் அவனுக்கு நேரம் விக்கல் வரவும், எனக்கு தண்ணி தவிக்குது, கொஞ்சம் சீரக தண்ணி கொண்டு வா. பெண்ணவள் தண்ணி எடுக்க உள்ளே வந்தாள். அங்கே நந்தினி குழந்தைக்கு உணவு பிசைந்து கொண்டிருந்தாள். அஞ்சு தண்ணியை சொம்பில் ஊற்றி கொண்டிருக்க, நந்தினி, அஞ்சுமா, அவள் நிமிர, உன் புருஷன் பேசுறது ஒன்றும் சரியில்லை.
எப்போ அக்கா வந்தீங்க? நீ அண்ணா பற்றி பேசும்போது என்ன சரியில்லை? அண்ணாவை ஏதோ கெட்டவர் போல பேசுவது. அவருக்கு மனசில் என்ன தோணுதோ அதை சொல்றாரு அக்கா. உங்க வீட்டுக்காரர் அளவுக்கெல்லாம் அண்ணன் மோசம் இல்லை. அதில் பெண் அவளின் முகம் சுருங்கியது. அவள் அக்கா நீங்களும் அதிமாமாவும் பேசும்போது நான் இடையில் வந்து என்னைக்காச்சும் கருத்து சொல்லியிருக்கேனா? இல்லை. அப்புறம் நானும் அவரும் சாதாரணமாக பேசுகிற ஒன்றுக்கு நீங்கள் வந்து கருத்து சொல்கிறீங்கக்கா. அதுவும் அவர் மோசம்னு. நாங்கள் 2 பேரும் பேசுகிறத நீங்கள் பாதியில் கேட்டுட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அஞ்சுவா இப்படி பேசுகிறாள் என்று அவள் விழித்து பார்க்கும் போதே அவர் இப்போ ஒன்று சொன்னால் கூட மனசில் வச்சுக்க மாட்டாரக்கா. ஆனால் அம்மாவோ நீங்களோ எதையாச்சும் மறந்துருக்கீங்களா? ஆனால் அவர் அப்படி இல்லை. அப்படியே அவர் என்னை திட்டினாலும் நான் ஒன்று அவரிடம் சொன்னாலும் ஒரு நாளுக்குள் அதை மறந்துடுவோம். நீங்கள் மோசம் சொல்கிற அளவுக்கு எல்லாம் அவர் இல்லைக்கா. அப்புறம் நீங்கள் அண்ணா அம்மா என்னை என்ன சொன்னாலும் 5 நிமிஷத்தில் நான் மறந்து என் அண்ணா என் அக்கா என் அம்மான்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் யாருமே அப்படி என்னை பற்றி யோசிக்கிறதே இல்லை. என்னை பற்றி யோசித்தால் தானே என் புருஷனை பற்றி யோசிப்பீங்க. என் புருஷனை ஏங்கிட்டே குறை சொல்கிறீங்க. வளர்த்த உங்களை எதிர்த்து பேசி பழக்கம் இல்லாதனா நீங்கள் பேசும்போது அமைதியாக நிற்கிறத நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு சாதகமாக நினச்சிக்கிறீங்க. நான் பேசாமல் இருக்கிறதால் அவரை விட்டு கொடுத்து நிற்கிறேன்னு அவர் நினச்சிருக்கிறார். உண்மையை சொல்லட்டுமா? என்னை அதட்டும் மிரட்டும் அவர் கூட நான் பேசுவதற்கு அழுவதற்கு கத்துவதற்கு ஏன் ஒன்றை செய்வதற்கு கூட முழு சுதந்திரம் கொடுத்திருக்கார். விட்டுட்டு போனப்போ கூட 2 வருஷம் தொல்லை பண்ணலை. ஆனால் சரியோ தப்போ வாய்க்கு வந்தது பேச செய்ய எனக்கு முழு உரிமையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அன்பு காட்டுறீங்க. ஆனால் எனக்குன்னு பேசவோ யோசிக்கவோ தனியாக செய்யவோ முடிவெடுக்கவோ விட மாட்டேங்கிறீங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் பேபி இல்லை. எனக்கு என் புருஷனை ரொம்ப பிடிக்கும். என் முன்னாடி அவரை இனி யாரும் குறைச்சி பேசாதீங்க என்றவள் திரும்ப அங்கே விக்கலுடன் தண்ணிக்காக ஈஸ்வர் வந்துவிட்டான் அவளை தேடி. ஐயோ அக்கா பேசுறதை கேட்டிருப்பாரோ என்று பயந்து தண்ணியை மிரண்ட விழிகளுடன் நீட்ட அவன் ஒன்றுமே சொல்லவில்லை. ஆனால் முதல் முறை இவள் தனக்காகவும் பேசுவாளா என்று ஆச்சரியம் கொண்ட பார்வையை வீசிவிட்டு சென்றான். அவன் அந்த பக்கம் போனதும் சாரிங்கக்கா, எதிர்த்து பேசினதுக்கு என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு தன் முன்னால் போகும் கணவனை பார்த்தபடியே ஐயோ கோவிச்சுக்கிட்டாரோ என்று அவன் பின்னாலேயே ஓடி வந்தாள். அவன் அறைக்கு செல்ல மாடியேற பதட்டமாகவே பின்னால் வந்தாள். இவளும் கீழே இருக்காள். அப்போ பாப்பா எங்க என்று நினைத்தவன் திரும்ப வேக எட்டில் அவனை தொடர்ந்து வந்தவள் அவன் மார்பில் முட்டி சரியா போக இடைத்தாங்கி நிறுத்தினான். அவளின் முகத்தில் ஒரு வலியின் ரேகை. என்னாச்சு, வலிக்குது என்று மார்பின் மேல் கை வைக்க அவனோ இன்னைக்கும் பாப்பாவுக்கு பால் கொடுக்கலையா நீ என்றான் கோபத்தோடு. அதெல்லாம் கொடுத்துட்டேன். அப்புறம் ஏன் வலிக்குது? உங்க மேல முட்டிட்டேன், அதான் வலிக்குது என்றால் பாவமாக. தன் கனத்த மார்பின் வீரியம் அறிந்தவன் வேகமாக அவளுக்கு வலி தரும் இடத்தில் கை ஒத்தடம் கொடுக்க நினைத்து தொடப்போக வேகமாக அத்தி என்ன இது என்று நினைத்து ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி பார்வையாலேயே என்ன பண்றீங்க? அவனோ ஏண்டி வலிக்குதுன்னு சொன்ன, அதான். அவள் விழியாலேயே திரும்பி யாராச்சும் இருக்காங்களா என்று பார்த்தபடி அவனை பார்க்க அவனுக்கு புரிந்தது. போய் ஐஸ்கட்டி எடுத்துட்டு வா, வச்சு விடுறேன். இல்லை நானே வச்சுக்கிறேன். வேணாட்டி போ என்றவன் பாப்பா எங்க? அத்தை மாமா கிட்ட. அப்பா வீட்லயா இருக்கார்? எப்போ வந்தாரு? நீங்கள் சாப்பிடும்போது. சரி நீ ஐஸ் கட்டி வை, நான் போய் பாப்பாவை தூக்கிட்டு வரேன். முன்னாடி இருந்த ஈஸ்வர் வேண்டாம் என்று மறுத்தாலும் நினைத்ததை செய்துவிட்டு பேசும் ரகம். இப்போது மறுத்ததும் சரி என்பதை போல் இருப்பதை கண்டவளுக்கு ஏனோ மனதில் பாரம் கூடியது. 1000 சண்டைகள் வந்தாலும் அவனின் ஒற்றை அணைப்பில் எல்லா வழியும் காணாமல் போகும். இப்போது எதுவுமே இல்லாமல் தனியாக ஒற்றை வீட்டில் இருப்பது போல் இருந்தது அவளுக்கு. அவள் யோசனையுடன் இருக்க என்னடி பகல் கனவா? அதெல்லாம் இல்லை. அப்போ வழிவிடு. அவளோ என்னங்க? அவன் நக்கலாக என்னங்க? என் மேலே கோபம் இல்லையே. பதில் ஏதும் சொல்லவில்லை. அவளின் முகத்தையே பார்த்தான். அவளும் ஏக்கமாக பார்த்தாள். என்ன நினைத்தானோ மெல்ல குனிந்து அவளின் நெற்றியில் முத்தம் வைத்துவிட்டு போனான். அது அவள் தனக்காக பேசியதற்கு எல்லாமே இருந்தும் அவன் அவளின் அன்பை மட்டுமே யாசிக்கும் காதலன். அவளின் பேச்சு அவனை கொஞ்சம் சாந்தப்படுத்தியது. நீண்ட நாட்களுக்கு பின் அவளுக்கு அடித்து கொண்டிருந்த தனிமை அலை அவனின் ஒற்றை முத்தத்தில் ஓடி போனது.
சலனம் 183. நந்தினியின் முகம் சோர்ந்து விட்டது தன் தங்கையின் வார்த்தையில். ஆனால் அவளுக்கு கொஞ்சம் புரிந்தது. தன் தங்கையும் திருமணமாகி ஒரு குழந்தைக்கு தாய். அவளை நாம் இன்னும் குழந்தையாகவே நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று. ஏனோ சில நாட்களாக தான் செய்வது தவறுதான். அடுத்தவர்கள் பேசும்போது அங்கே நிற்பது தவறு. இதெல்லாம் என் இயல்பே கிடையாது. நான் எப்போதிருந்து இப்படி மாறினேன் என்று தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொண்டிருந்தாள் அவள். அந்த நேரம் அதே அறைக்குள் வந்தான். அவளின் சொந்த முகம் கண்டு என்ன ஆச்சு? அவள் நடந்ததை சொல்லவும், நந்தினி, முன்னெல்லாம் இது உன் குணமே கிடையாது. பேசும்போது எதிர்த்து கேள்வி கேட்காத மாதிரி பேசும் குணம் உடைய பெண்ணி. ஆனால் நாம் பேசும்போது ஒருத்தவங்க எதிர்த்து பேசாத வரைதான் நம்மீது அவங்க மரியாதை வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இதுவரை பேசாத 5 பேர் பேசுதுன்னா உன் செயல் அவளை எப்படி பாதித்திருக்கும்? இனிமேல் வார்த்தையில் நிதானத்தை கடைபிடி. முடிந்தளவுக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் போகாது. தள்ளி இருக்கிற வரைதான் எல்லாருக்கும் நல்லது. ஏனென்றால் அந்த உறவு அவ்வளவு புனிதமானது. காலையில் சண்டை போட்டு இரவில் சமாதானமாகிவிடும் உறவு கணவன் மனைவி உறவு. மானம், வெக்கம், ரோஷம் என்று எதுவும் பார்க்கப்படாத ஒரு புனிதமான உறவு கணவன் மனைவி உறவு. நீங்களும் நானும் பேசும்போது 3வது ஒருத்தர் நமக்குள்ள வந்தா அதை நானே விரும்ப மாட்டேன். ஏன் நம்ம வீட்டில் ஈஸ்வர், தாத்தா, அம்மா, அப்பா என்று யாருமே அப்படி வரமாட்டார்கள். இப்ப நீ யோசிக்கிற மாதிரி இனிமேல் எதை செய்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து செய், எல்லாம் சரியாயிடும். அவளோ, அதி, ஒருவேளை எனக்கு மனநிலை பிரச்சனையோ? ஏன் நந்து அப்படி சொல்ற? முன்ன இருந்த நந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கவே மாட்டாள். இப்போ நான் எதை செய்தாலும் தப்பா செய்கிறேன் போல. ஒருவேளை அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு மூளையில் ஏதாவது அடிபட்டு இருக்குமோ? ஏன் இப்படி பேசுகிற? நீ எவ்வளவு அறிவாளி தெரியுமா? எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க, அதை சரி பண்ணிப்பாங்க. அதே மாதிரி தான் நீயும் சின்ன தப்பு பண்ணியிருக்க, இனி சரி பண்ணிப்ப. நிஜமாவே எனக்கு கொஞ்ச நாளாக மனசெல்லாம் பாரமாக இருக்குது. எனக்கு முக்கியமான யாரோ ஒருத்தருக்கு என்னமோ நடக்க போகுதுன்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. எனக்கு என்னமோ பண்ணுது. ஆனால் என் கண்ணு முன்னாடி நீங்கள் எல்லாரும் நல்லா தான் இருக்கீங்க. பேசாமல் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஒரு சைக்காலஜி டாக்டர் கிட்ட செக் பண்ணி விடலாமா? அவளின் கைப்பிடித்து, நீ நல்லா இருக்க நந்து, ஆனால் உன் மன திருப்திக்காக உனக்காக வேணும்னா கூட்டிட்டு போறேன். நான் நல்லா இல்லாதே, நீ ரொம்ப நல்லா இருக்க நந்து, அதை நீ நம்பினால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவளோ ஏனோ மிகவும் சோர்ந்து காணப்படவும் என்னவோ அதிக்கு அதற்கு மேல் அலுவலகம் செல்ல மனம் வரவில்லை. அப்பாவிற்கு அழைத்து தனக்கு பதிலாக போக சொல்லிவிட்டு ஈஸ்வரிடம் இன்னைக்கு லீவ் என்று குறுஞ்செய்தியின் மூலம் சொல்லிவிட்டு அவளின் அருகே அமர்ந்தான். அவளின் கைகளை பிடித்து ஒவ்வொரு விரலாக பிடித்து சொடுக்கெடுத்தான். பின் அவளை தன் மடியில் படுக்க வைத்து அவளின் கூந்தலுக்குள் கைவிட்டு ஒரு கையால் கோதிக்கொண்டே மறு கையால் அவளின் புருவம் நெற்றியில் விரல் வைத்து மெல்ல அமுக்கிவிட்டான். அது நெற்றி, காது மடல், கழுத்து என்று அந்த மசாஜ் நீளவும் ஏனோ அது அவளை கொஞ்ச நேரம் நிம்மதியாக விழி மூட செய்தது. குழந்தைகளை தூக்கி கொண்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடப்பதால் அவளின் கால்கள் வலித்திருக்கும் போல் வலியெடுக்கவும் தூக்கத்தில் என்று கால்களை உதரும் போது ஏனோ அவளின் கால்களை எடுத்து மடியில் வைத்து அமுக்கிவிட்டான். தன் கூடவே இருந்து ஒத்தாசை செய்யணும் இந்த நேரத்தில். ஆனால் செய்ய முடியாத சூழ்நிலை இப்பொழுது. அலுவலகத்தில் வேலை அதிகம் என்பதால் குழந்தைகளை கூட தூங்கிய பின் தான் இரவில் பார்க்க முடிகிறது அவனால். என்னவோ இன்று அவளின் பாதங்களை மென்மையாக அமுக்கிக் கொண்டே அவளையே பார்த்தான். தன் குழந்தையை வயிற்றிலும் இப்போது மார்பிலும் சுமக்கும் தன் அவளின் வலியை குறைக்க அடுத்து என்ன செய்வது என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். பாரதி குழந்தையை தூக்கி கொண்டு சென்னைக்கு வந்துவிட்டாள். அண்ணாமலை முக்கிய வேலை என்று சொல்லிக்கொண்டு அவரும் சென்னைக்கு வந்துவிட்டார். இருவரும் ஆபரேஷன் தியேட்டர் முன் அண்ணாமலையும் பாரதியும் கடவுளிடம் வேண்டுதல் வைத்தனர். குழந்தைக்கு நல்லபடியாக ஆபரேஷன் முடியணும். ஆபரேஷன் பண்ணும்போது அதை தாங்க குழந்தைக்கு தெம்பு வேண்டும் என்று மருத்துவர்கள் குழந்தையை மருத்துவமனையில் அனுமதிக்கும் போதே குழந்தையின் உடல்நிலை பற்றி பரிசோதனை செய்து ஏற்கனவே கோயம்புத்தூரில் செக்அப் பண்ணி சொல்லிதான் இங்கே அனுமதித்தார்கள். இது முழு சதவீதம் சக்சஸ் ஆகும் என்று சொல்ல முடியாது. 50% தான் குழந்தை உயிர் பிழைக்க சாதகமாக இருக்கு. மற்றபடி நீங்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள். அண்ணாமலை தன் மனதை சமன்படுத்தி கொண்டார். எல்லா மருத்துவர்களும் ஒவ்வொரு அறுவை சிகிச்சைக்கும் முன் சொல்லும் வார்த்தை தான் இது. என் பேத்தை கண்டிப்பாக உயிர் பிழைப்பாள் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டார். கண்டிப்பாக குழந்தை உயிர் பிழைக்கணும் என்று இருவரும் வேண்ட ஆரம்பித்தனர். மருத்துவமனைக்குள் அறுவை சிகிச்சை அறைக்குள் குழந்தைக்கான இதய மாற்று அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது.
ஏனோ ஒரு சொட்டு தண்ணீர் கூட விழுங்கவில்லை இருவரும். அண்ணாமலை தன் பேத்தியை எப்படியாவது உயிர் பிழைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் மனமுருகி அந்த சிவனை வேண்டி அமர்ந்திருந்தார். பாரதி தன் இஷ்ட தெய்வமான கிருஷ்ணரை வேண்டிக் கொண்டு கிருஷ்ணா கிருஷ்ணா என்று மனமாற சொல்லிக்கொண்டே அமர்ந்திருந்தாள். ஏனோ இதயத்தில் ஒரு பெருத்த கணம் ஒன்று நந்தினியை ஆக்க வைத்தது. இங்கு ஏதோ ஒரு யோசனையில் நந்தினி தங்களின் அறைக்கு முன்பு இருக்கும் வரவேற்பறையில் தொலைக்காட்சியை ஒளிபரப்ப விட்டு அமர்ந்திருந்தாள். 2 குழந்தைகளும் இப்பொழுது தத்தி தத்தி 8 வைக்கும் 11 மாசத்து குழந்தைகள். அஞ்சு பாப்பாவிற்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள். அறைக்குள் இருந்தாள். அண்ணம், நந்தினி, நான் போய் சமையல் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன், அதுவரை குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு சமையல் கட்டுக்குள் சென்றிருந்தார். ஒரு குழந்தை சோஃபாவில் டாம் அண்ட் ஜெர்ரி போட அதை பார்த்து கொண்டே படுத்திருந்தது. இன்னொரு குழந்தை அளவும் பெண்ணவள் மடியில் படுக்க வைத்து பால் கொடுத்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளின் எண்ணங்கள் அவளிடமே இல்லை. அவளுக்கு என்னவோ சொல்ல முடியா மனவேதனை. ஏதோ ஒன்றை நினைத்து அவள் மனம் நடுங்கிக் கொண்டிருந்தது. எதிலும் இயல்பாய் அவளால் இருக்க முடியவில்லை. தனக்கு தெரிந்த யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒன்று நடக்கப் போவது போல் உள்ளுக்குள் ஒரு வேதனை, அது மன அழுத்தத்தை உருவாக்கி ஒரு வழியை அவளுக்குள் உண்டாக்கி கொண்டிருந்தது. அவளையும் அறியாமல் கண்ணீர் வந்தது. அதற்கான காரணம்தான் என்னவென்று தெரியவில்லை. ஒருவேளை நமக்கு நடந்த விபத்தினால் இப்படியெல்லாம் தோன்றுகிறதோ என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டிருந்தாள். அந்த சிந்தனையில் அமர்ந்திருந்தவள் எதிரே சோஃபாவில் படுத்திருந்த இன்னொரு குழந்தையை கவனிக்க தவறிவிட்டாள். படுத்திருந்த குழந்தை சோஃபாவை விட்டு மெல்ல குதித்து தவழ்ந்து போய்கொண்டே இருந்தது. ஒரு நிமிடம் தான் கவனம் தவறி இருப்பாள். குழந்தை தத்தி தத்தி தவழ்ந்து மாடிப்படியின் விளிம்பில் நின்றிருந்தது. ஏதோ யோசனை கலைந்து திரும்பியவள் குழந்தை அங்கே விளிம்பில் இருப்பதை கண்டு நொடியில் பதறிவிட்டாள். பின்னவள் கொண்ட பயத்தால் இதயத்தின் வேகம் கூடி படபடப்பானது அவளுக்கு. மடியில் இருக்கும் குழந்தையை வேகமாய் தூக்கி கொண்டு வர வர குழந்தை படியில் தவழ்ந்து குப்புற கவிழ்ந்து விழுந்தது. ஐயோ குழந்தை என்று கத்தும் போதே அவளின் இதயம் அப்படியே நின்றுவிட்டது. அதிர்ச்சியின் உச்சத்தில் அவ்விடத்திலேயே மயங்கி சரிந்தாள் அவள். ஏனோ அந்த படிகளில் சிவப்பாலான வெல்வெட் கம்பளம் விரித்திருந்தாலும் தூரத்தில் குழந்தை நின்றிருப்பதை கண்டு அண்ணம் ஐயோ குழந்தை என்று அவனை தூக்க ஓடி வரும்போது குழந்தை சரிந்து கீழே வர வர ஓடி வந்தவர் தூக்கிவிட்டார். குழந்தையை தூக்கி கொண்டே மேலே வரும் பொழுது அங்கு இன்னொரு குழந்தையோடு மயங்கி சரிந்திருக்கும் நந்தினியை கண்டு ஐயோ நந்தினி என்று கத்தும் போது அஞ்சு வெளியே வந்தாள். அடுத்த நொடியே தகவல் தெரிவிக்கப்பட்டு அருணாச்சலம், ஈஸ்வர், ஆதி என அனைவருமே வீட்டுக்கு வந்தார்கள். பின் அவளை மருத்துவமனையிலும் சேர்த்தும் விட்டார்கள். வெளிப்படையாகவே மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் பிழைப்பது கடினம் என்று. இரண்டாவது அதிர்ச்சி அவள் மூளை நரம்புகளை எல்லாம் பாதித்திருந்தது. மொத்த குடும்பமும் மருத்துவமனை வாசலில். சென்னையில் இருக்கும் மருத்துவமனையில் குழந்தைக்கு அறுவை சிகிச்சை முடிந்து வெளியே வரவும் பாரதியும் அண்ணாமலையும் ஓடிப்போய் மருத்துவரை பார்த்தார்கள். மருத்துவரின் முகத்தில் தெரிந்த புன்னகையை சொல்லியது குழந்தைக்கு ஆபரேஷன் சக்சஸ் என்று. அண்ணாமலை மருத்துவரின் கைப்பிடித்து நன்றி சொல்ல பாரதி மருத்துவரின் காலிலேயே விழுந்து விட்டாள். உங்க கடவுள் உங்க பக்கம்தான் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு குழந்தை சற்று நேரத்தில் அவசர பிரிவில் மருத்துவர்களின் கண்காணிப்பில் தான் அடுத்த 1 வாரம் இருக்கும். அதன் பின் தான் மற்றவர்கள் போய் பார்த்து கொள்ளலாம். ஆனால் தற்போது ஒருவர் மட்டும்தான் போய் பார்க்க முடியும். குழந்தைக்கு மற்றவரின் மூச்சு காற்றப்படுவது கூட அவள் இருக்கும் கண்டிஷனுக்கு சரியில்லை. அண்ணாமலை பாரதி பார்த்து கொள்வாள் என்று சொல்லிவிட்டு நின்றிருந்தார். ஏனோ குழந்தை நலம், அவள் பிழைத்து விட்டாள். நந்தினி, உன்னோட வாரிசு உயிரோடு இருக்கு என்று சொல்வதற்காக தன் பேரனுக்கு தெரிவிப்பதற்காக முதலில் அழைத்தது அதியமானுக்கு. அவன் அழைப்பை ஏற்று தாத்தா எங்கே இருக்கீங்க என்று அழுது கொண்டே பேசவும் என்ன கண்ணா ஆச்சு? நந்தினி மிகவும் சீரியஸாக இருக்காங்க. அவர் சொல்ல வந்த வார்த்தைகள் அவரின் தொண்டை குழியில் அப்படியே நின்றுவிட்டது. இது என்ன சோதனை? இருவருக்கும் ஒரே நேரத்தில் முடியாமல் போகிறது. ஒருவேளை இந்த குழந்தை சேரக்கூடாது என்ற விதியோ? என்ன நினைத்தாரோ பாரதியிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அந்த நிமிடமே திருப்பூருக்கு கிளம்பினார்.